கோவை துடியலூர் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தானம் என்னும் டியூகாஸ் நிறுவன வளாகத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா கௌமாரா மடாலயம் சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி மகா கணபதி ஹோமம், கோ பூஜையை தொடர்ந்து வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், கலச பூஜை, யாகசாலை பிரவேசம் முதல் காலயாக பூஜை, 108 மூலிகை திரவியங்களால் பூஜை, மூல மந்திரம், தீபாராதனை செய்யப்பட்டது. பின்னர் 2ஆம் கால பூஜையொட்டி விநாயகர் வழிபாடு, அர்ச்சனை ஹோமம் நடைபெற்று பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த செல்வ விநாயகர் கோயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இது இரண்டாவது கும்பாபிஷேகம் இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நிறுவனத்தில் யார் இருந்தாலும் நிறுவன ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக 12 ஆண்டுக்கு ஒருக்கா செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆண்டுன்னு சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கிறோம். கோயில் என்ன சிறப்பு அம்சம்? செல்வ விநாயகர் கோயிலுங்கிறது பெரிய சிறப்பு அம்சமே இந்த நிறுவனத்தை அதுதான் நடத்துது. நிறுவனத்துக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த விநாயகர் செஞ்சு கொடுத்துருக்கிறான். இந்த நிறுவனம் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா நஷ்டங்கிற பேச்சுக்கையில் தொடர்ந்து லாபத்திலேயே எங்கிறதுக்கு காரணம் அந்த செல்வ விநாயகருடைய அருள் தான். இந்த நிறுவனத்துக்கு சுற்று வட்டாரத்துலேருந்து எந்தெந்த பகுதிகளில் வர்றாங்க? கிட்டத்தட்ட 13 வில்லேஜ் பஞ்சாயத்து, கிட்டத்தட்ட நம்ம சிட்டிக்குள்ளே கவண்டம்பாளையம் சேருது, பழைய கணபதி பஞ்சாயத்து சேருது, சரவணம்பட்டி பஞ்சாயத்து, கீரண பஞ்சாயத்து, வேளாங்குறிச்சி இல்லை, இந்த பகுதி எல்லாமே சேருது. எல்லாம் வர்றவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வர்றாங்க. பக்தமாலை புனசூடி வந்து என் குலமே புகுந்தவதனோ ஒன்றோடு 18